चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। டீச்சர் சகோதரிகளுடன் சந்திப்பு. டீச்சர்கள் என்றால் எப்பொழுதும் நிரம்பியவர்கள். நீங்கள் நிரம்பிய நிலையை அனுபவம் செய்பவர்கள்தான் இல்லையா? எப்பொழுது நீங்களே அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பி இருக்கிறீர்களோ அப்பொழுது மற்றவர்களுக்கும் சேவை செய்ய முடியும். தன்னிடம் நிரம்பிய நிலை இல்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன கொடுப்பீர்கள்? சேவாதாரி என்பதின் அர்த்தமே அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவர். எப்பொழுதும் நிரம்பிய நிலையின் போதை மற்றும் குஷி இருப்பது. எந்த ஒரு பொக்கிஷத்தின் குறையில்லாத நிலை, சக்தி இருக்கிறது, குணம் இல்லை, மேலும் குணம் இருக்கிறது, சக்தி இல்லை என்று அப்படி இருக்க வேண்டாம். அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பி இருக்க வேண்டும். எந்த சக்தியை எந்த நேரம் வரவழைக்கிறீர்களோ அந்த சக்தியின் சொரூபம் ஆகிவிட வேண்டும். இதைத்தான் நிரம்பிய நிலை என்று கூறுவது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீர்களா? யார் நினைவு மற்றும் சேவையில் சமநிலையில் இருக்கிறார்களோ, சில நேரம் நினைவு அதிகமாக இருக்கிறது, சில நேரம் சேவை அதிகமாக இருக்கிறது என்று அப்படி இருக்க வேண்டாம். இரண்டும் சமமாக சமநிலையில் இருப்பவராக இருக்க வேண்டும். அவர்தான் நிரம்பிய நிலையின் ஆசீர்வாதத்திற்கு உரியவர் ஆகிறார். நீங்கள் அந்த மாதிரியான சேவாதாரியா? என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்கள்? அனைத்து பொக்கிஷங்களின் நிரம்பிய நிலை ஒரு குணத்தில் குறை இருக்கிறது என்றால் கூட நிரம்பி இருக்கவில்லை. ஒரு சக்தி குறைவாக இருக்கிறது என்றால் கூட நிரம்பியவர் என்று கூற முடியாது. எப்பொழுதும் நிரம்பிய நிலை, அனைத்திலும் நிரம்பிய நிலை, அப்படி இரண்டிலுமே இருக்க வேண்டும். அந்த மாதிரியானவரைத்தான் தகுதியான சேவாதாரி என்று கூறுவோம். புரிந்ததா? ஒவ்வொரு அடியிலும் நிரம்பிய நிலை. அந்த மாதிரி அனுபவி ஆத்மா அனுபவத்தின் அதிகாரியாக இருப்பார். எப்பொழுதும் தந்தையின் துணையின் அனுபவம் இருக்கட்டும். குமாரிகளுடன் சந்திப்பு. எப்பொழுதுமே அதிர்ஷ்டம் நிறைந்த குமாரிகள்தான் இல்லையா? எப்பொழுதும் தன்னுடைய நெற்றியில் பாக்கியத்தின் நட்சத்திரம் மின்னிக்கொண்டிருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களா? நெற்றியில் பாக்கியத்தின் நட்சத்திரம் மின்னிக்கொண்டிருக்கிறதா அல்லது இனிமேல்தான் மின்னப் போகிறதா? தந்தையின் குழந்தையாவது என்றால் நட்சத்திரம் மின்னுவது. அப்படியானால் ஆகிவிட்டீர்களா அல்லது இப்பொழுது முடிவு செய்வதற்காக யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் யோசிப்பவர்களா அல்லது செய்பவர்களா? வேறு யாராவது இந்த ஒப்பந்தத்தை முறிக்க விரும்பினால் முறிக்க முடியுமா? தந்தையுடன் ஒப்பந்தம் செய்துவிட்டு இன்னொரு ஒப்பந்தம் செய்தால் என்னவாகும்? பிறகு பாக்கியத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். யாரும் லட்சாதிபதியினுடையவராக ஆன பிறகு ஏழையினுடையவர் ஆவதில்லை. ஏழை செல்வந்தர்களாக ஆவார்கள், செல்வம் உள்ளவர்கள் ஏழையாக ஆக மாட்டார்கள். தந்தையினுடையவராக ஆன பிறகு வேறு எங்கும் எண்ணம் கூட செல்ல முடியாது. நீங்கள் அந்த மாதிரி உறுதியானவர்களா? எந்த அளவு தந்தையின் தொடர்பில் இருப்பீர்களோ அந்த அளவு அவருடைய பிரபாவம் உறுதியாக இருக்கும். தொடர்பு பிஞ்சாக இருக்கிறது என்றால் பிரபாவமும் பிஞ்சாகவே இருக்கும். எனவே படிப்பு மற்றும் சேவை இரண்டின் ஈடுபாடு இருக்க வேண்டும். பிறகு சதா காலத்திற்காக உறுதியான அசையாதவராக இருப்பீர்கள். மேலும் மேலே கீழே செல்லும் குழப்பத்தில் வரமாட்டீர்கள். உறுதியான பிரபாவம் ஏற்பட்டுவிட்டது என்றால் இத்தனை கரங்கள் மூலம் இத்தனை சென்டர்கள் திறக்க முடியும். ஏனென்றால் குமாரிகள் பந்தனமற்றவர்கள். மற்றவர்களின் பந்தனத்தையும் அழிப்பீர்கள் இல்லையா? எப்பொழுதும் தந்தையுடன் உறுதியான ஒப்பந்தம் செய்பவர்கள். தைரியம் இருக்கிறது என்றால் தந்தையின் உதவியும் கிடைக்கும். தைரியம் குறைவாக இருக்கிறது என்றால் உதவியும் குறைவாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம்.
பரமாத்மாவின் அன்பை பிராப்தி செய்யக்கூடிய இப்பொழுதும் மற்றும் எதிர்காலத்திலும் ராஜ குழந்தைகள் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் பாக்கியவான் குழந்தைகள் நீங்கள்தான் திலாராம் தந்தையின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள். இந்த பரமாத்மா அன்பு கோடியில் சில ஆத்மாக்களுக்குத்தான் பிராப்தியாகிறது. இந்த தெய்வீக அன்பு மூலமாக ராஜ குழந்தைகளாகிவிடுகிறீர்கள். ராஜ குழந்தைகள் என்றால் இப்பொழுதும் ராஜா, மேலும் எதிர்காலத்திலும் ராஜா. எதிர்காலத்தையும் விட முன்பாக இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரி ஆகிவிட்டீர்கள். எப்படி எதிர்கால ராஜ்யத்தின் மகிமையாக ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம் என்று இருக்கிறது, அதேபோல் இப்பொழுது அனைத்து கர்மேந்திரியங்களின் மீதும் ஆத்மாவின் ஒரே ஒரு ராஜ்யம். ஸ்லோகன்: தன்னுடைய முகம் மூலம் தந்தையின் காரியத்தை காண்பிக்கக்கூடியவர்தான் பரமாத்மாவின் அன்பிற்குரியவர். ஓம் சாந்தி. बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।